ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த அக்கிரா சேவிங் மிஷின் வந்து எப்படி செட் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இதை வாங்குறப்ப நானுமே நிறைய ரிவ்யூ பார்த்தேன். நிறைய வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு தேவைப்படுது, நம்ம ஒரு டைம் வாங்கி பார்க்கலான்றதுக்காக தான் நான் வந்து வாங்கி பார்த்தேன். ஸோ இதில் 3 பட்டன் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் வந்து குட்டியாக இங்கே வந்து ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன் ஆஃப் பட்டன் வந்து இந்த ஃபஸ்ட்டு பட்டன். செகண்ட் பட்டன் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆன் பண்ணாவே போதும், உங்களுக்கு ஸ்டிச் ஆகும். இந்த தேர்ட் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச் வந்து ஸ்பீடாக வேணுமா ஸ்லோவாக வேணுமா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸ்டிச் பண்ணுறப்போ ஸ்லோ ஃபாஸ்ட் வந்து மாறி மாறி ஆகும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தேவைப்படுறப்ப இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து குட்டியாக வந்து ஒரு சிசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த பாபின் வந்து நூல் வந்து எம்டி ஆனதுக்கப்புறம் இது எப்படி கலட்டுறதுன்னு தெரியாமல் நானுமே கொஞ்சம் நேரம் முழிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி டுவர்ட்ஸ் உங்கள் சைடு இருக்கிற மாதிரி இதை வந்து பிடிச்சி இழுத்திங்கனாவே வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கலட்டுறப்பவும் நீங்கள் அதை இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கலட்டிட்டு நீங்கள் த்ரெட்டு வந்து ஃபில் பண்ணிவிட்டு அது திரும்பவும் போடுறப்பவும் அந்த ஸ்ப்ரிங்கை வந்து அந்த பாபினுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோலில் வந்து நீங்கள் நல்லா வந்து விட்டுட்டு அழுத்துனீங்கனாவே இது கரெக்டாக வந்து அந்த இது உள்ளே வந்து போய் செட் ஆகிடும். இப்படி தான் இதை வந்து கலட்டிட்டு இதை வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நான் வந்து ரொம்ப நேரமாக ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல். இதை வந்து பிடிச்சி இழுத்துட்டு அகெயின் வந்து நீங்கள் புஷ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடணும், அவ்வளோதான். ஸோ இதில் த்ரெட் வந்து எங்கே கரெக்டாக இருக்கணும் ஸ்டிச் பண்ணுறப்பன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பாபின்லேருந்து இந்த ஹோலுக்கு போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்கும் சென்டரில் வந்து ஒரு சின்னதாக கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே வந்து இந்த த்ரெட்டு போகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணணும். இங்கேருந்து பக்கத்தில் ஒரு ஹோல் இருக்கும், அங்கேருந்து அப்புறம் இங்கே ஒரு ஹோல் இருக்குது. அப்புறம் நீடிலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோலுக்கு வந்து கரெக்டாக அந்த த்ரெட்டு போகணும். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறத ரொட்டேட் பண்ணிங்கன்னா நீடில் வந்து மேலே வந்துடும். ஸோ அப்புறம் இந்த நீடிலில் இருக்கிற அந்த ஹோலில் வந்து இந்த த்ரெட்டை வந்து கரெக்டாக உள்ளே விடணும். ஸோ கரெக்டாக இத்தனை ஹோல்லையுமே வந்து அந்த த்ரெட்டு கரெக்டாக செட்டாக இருந்தால் தான் கரெக்டாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து விடும். ஸோ கீழே இருக்கிற பாபின் வந்து எப்படி கலக்கிறது போடுறது வந்து இப்போ பார்க்கலாம். இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஸ்லாண்டிங்காக அது உள்ளே விட்டிங்கனாவே கரெக்டாக வந்து அது உள்ளே போய் வந்து செட் ஆகிடும். அந்த நூல் வந்து உங்கள் சைடு நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த த்ரெட் வந்து உங்கள் சைடு இருக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், நான் போடுறப்ப பாருங்கள் அந்த பாபினில் இருக்கிற த்ரெட்டு வந்து உங்களை ஃபேஸ் பண்ணி இருக்கும். ஸோ உங்களை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த த்ரெட்டை வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லாண்டிங்காக அந்த பாபின் வந்து உள்ளே போட்டிங்கனாவே அது போய் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பாபினில் இருக்கிற த்ரெட்டை வந்து எப்படி எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்கலாம். இந்த சைடில் இருக்கிற இந்த ரொட்டேட்டரை வந்து நீங்கள் வச்சு இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாவே இந்த நீடிலில் இருக்கிற த்ரெட்டு வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். ஸோ அப்படி மேலேயும் கீழேயும் போயிட்டு வரப்போ அந்த பாபினில் இருக்கிற த்ரெட்டை வந்து அது எடுத்துகிட்டு வரும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த குட்டி ஹோல் வழியாக இன்னொரு த்ரெட்டு வந்து மேலே வருது. ஸோ அதுதான் அந்த உள்ளே இருக்கிற பாபினில் இருக்கிற த்ரெட்டு. ஸோ இந்த சைடில் இருக்கிற இந்த ரொட்டேட்டரை நீங்கள் மேலேயும் கீழேயும் வந்து லைட்டாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த நீடில் வந்து போயிட்டு அதை பர்ஃபெக்டாக வந்து எடுத்துகிட்டு வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த குட்டி ஹோல்லேருந்து ஒரு நூல் வந்து வந்திருக்கு, அதுதான் பாபினில் இருக்கிற நூல். இன்னொன்று வந்து இந்த நீடிலில் இருக்கிற ஒரு நூல். பார்த்திங்கன்னா 2 நூல் இருக்கும். இந்த 2 நூலையுமே வந்து அந்த சென்டரில் ஒரு கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேப் வழியாக இப்படி விட்டு இந்த 2 நூலையுமே அப்படியே நீங்கள் பின்னாடி எடுத்து இப்படி வச்சிடணும். ஸோ இப்போ பாபினில் வந்து த்ரெட்டு காலி ஆச்சுன்னா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சைடில் ரொட்டேட்டரில் வந்து ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி நீங்கள் ஜஸ்ட் இப்படி திருப்பினீங்கனாவே அது வந்து இப்படி வெளியே வந்துடும். அதில் வந்து அந்த எம்டி பாபினை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு நூலில் வந்து ஒரு 2-3 டைம் அந்த த்ரெட்டில் வந்து கையிலே நீங்கள் சுற்றிட்டு கையில் வந்து ஒரு கையில் வந்து அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா
அங்கே வந்து ஈவனாக வந்து அந்த பாபினில் வந்து த்ரெட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். எனக்கு வந்து சில டைம் இந்த பாபின் வந்து கீழே கீழே விழுந்துருச்சு. ஸோ அதனால் நான் வந்து அங்கே வந்து ஒரு கையில் வந்து அது லைட்டாக வந்து பிடிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிஃபாக நின்று இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்களும் சும்மா லைட்டாக இதை வந்து பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்து த்ரெட்டு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின் வந்து ஸ்டாப் ஆகிடும். பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு ஃபில் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ வந்து நான் வந்து இப்போ ஃபில் பண்ண பாபினை வந்து இங்கே செட் பண்ணுறேன். ஸோ முன்னாடி சொன்ன அதே மெத்தட் தான். அதை நீங்கள் புல் பண்ணி இழுத்துட்டு பாபினை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்ப்ரிங் இருக்கும், அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நீங்கள் கரெக்டாக உள்ளே போட்டுட்டு அந்த ஹோலில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து அது வந்து செட் ஆகிடும். ஸோ நான் இப்போ எல்லாமே வந்து செட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு பழைய கிளாத் வச்சு நான் வந்து சாம்பிளுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸோ பின்னாடி இருக்கிற ஹோல்டரை தூக்குனிங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து மேலே ஏறும். ஸோ நீங்கள் கிளாத்தை வச்சதுக்கப்புறம் அந்த ஹோல்டரை வந்து கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் மெஷினில் ஆன் பட்டன் கூட ஸ்டார்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு சாம்பிள் பாருங்கள். அந்த த்ரெட் வந்து நல்லாவே ஸ்டிச் ஆகிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு த்ரெட் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, இல்லை ரொம்ப டைட்டாக வந்து ஸ்டிச் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுங்கள் லெஃப்ட் ரைட்டில். நீங்கள் எந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டிச் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் டைட் பண்ணுங்கள், கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து நார்மலாக பர்ஃபெக்டாக வந்து வந்துடும். ஸோ இந்த செட்டப்பில் வந்து பெடல் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து ஒரு சார்ஜரை கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் சார்ஜ் போட்டுமே வந்து ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதில் செல்லு போட்டு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் கூட இருக்குது. அந்த மாதிரி கூட ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இத்தனை திங்ஸுமே வந்து இந்த பேக்கோடு தராங்க. நீடில், பட்டன்ஸு, சீசர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து பேக்கிங் பண்ணி கொடுக்குறப்பவே இந்த த்ரெட் எப்படி இருக்கணும்னு செட் பண்ணியே கொடுத்தாங்க. பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.